ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட முந்திரி பக்கோடா மொறுன்னு ஈவினிங் வந்து டீயோட சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான முந்திரி பக்கோடாவுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த இன்க்ரெடியன்ட்ஸை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் கடலை மாவு, அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, இதுக்கு வந்து 2½ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின புதினா தழை. இப்போ புதினா தலையை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கங்க, இல்லாட்டி அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் ஆயிரும். பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், நான் இப்போ 2 கொஞ்சம் நீட்டமான பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நல்லா காரமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது க்ரஷ் பண்ணின சோம்பு 1 டீஸ்பூன், ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து இடிக்கல்ல ஒரு இடித்து போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க. சோடா உப்பு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு ஓமத்தோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஓமம் சேர்த்திக்கலாம் பெருங்காயத்துக்கு பதிலாக. இஞ்சி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா 100 கிராம் முந்திரி போட்டிருக்கேன். அது வந்து பாதி முந்திரி உடச்ச முந்திரி, சின்ன சின்னதாக உடச்சது, மீதி பாதி வந்து ஹாஃபாக பிச்சது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே ஃபுல் முந்திரியாகவே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாகவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு இதில் இன்னொரு முக்கியமானது வந்து சேர்த்தணும். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இப்போ கொஞ்சம் சூடு பண்ணின நெய். இப்போ இதில் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி அந்த மாவு கூட சேர்த்திருங்க. இப்போ கையால் பெசரி விட்டுக்கலாம். நெய் எதுக்கு சேர்த்துறதுனா ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கையால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்த மாதிரி விட்டு கவனமாக அந்த தண்ணியை சேர்த்துங்க. கொஞ்சமாக தெளித்த மாதிரி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம சேர்த்திருக்க இலை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இந்த அளவுக்கு க்ரீனாக தெரியணும். அவ்வளோ போடணும். கம்மியாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்க, கொஞ்சம் வந்து பிசுக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் அந்த டைம் எடுத்து வேகும். ரொம்ப ட்ரையாக போட்டிங்கன்னா உடனே வெந்துடும், ஒரு கரிஞ்ச மாதிரி டேஸ்ட்டு போயிடும். இந்த அளவுக்கு பிசுக்கு பதமாக இருக்கணும். ஆனால் உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிசுக்குன்னு உருண்டை வந்து உருட்டுற மாதிரி கிடைக்கணும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து அப்படியே புகஞ்செல்லாம் வரக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சோன்னே நல்லா உதுத்தி அப்படியே போட்டு விடுங்க. இது ஈஸியாக வந்து உதுந்துடும். ரொம்ப ட்ரையாக போட்டிங்கன்னா இப்போ இந்த போட்ட வேகத்துக்கு அது வந்து பொரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வேகணும், முந்திரி வந்து நல்லா மொறுன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் உங்களுக்கு கரிஞ்ச மாதிரி டேஸ்ட் ஆயிரும். ஒருக்கா திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமேலு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னே எடுத்துருங்க. இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம முந்திரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடையார் ஆனந்த பவன் டேஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட அதை விடவே சூப்பராக இருக்குன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.